நமக்குள்ளே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இதனுடைய பிக்சரைஸ் தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இந்த சம்பவத்தை ஆவியானவர் அற்புதமாய் அங்கே பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 குமாரர்களும் அங்கே விருப்பமானவர்கள் தான். அதுல ஒரு குமாரன் என்ன செய்தானா, தன்னுடைய சுயாதீனத்தை அவன் பயன்படுத்தினான். 2 பேருக்கு வயசு வந்தது, சொத்துக்களை பிரித்து சுயமாய் செயல்படுகிற வயசு வந்தது. இளைய மகன் என்ன செய்தானா, அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து சொத்துக்களை வாங்கி தூர தேசத்துக்கு போதான். இதுதான் ஆதியாகமத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்று பார்க்கிறோம். அவன் போன உடனே தகப்பனை விட்டு பிரிந்து போனான். பிரிந்து போய் திரும்ப அவன் உணர்ந்து சில வருடங்களுக்கு வரும்பொழுது வேதம் சொல்லுறது, தகப்பன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். இந்த தகப்பனுக்கு எதையுமே இழக்க விரும்பவில்லை. அப்போ இவர் ஆயத்தமா இருக்கிற சூழ்நிலை இந்த மகன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, உம்முடைய மகனாயிருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படின்னா இப்போ சாய்ஸ் என்னது இல்லப்பா, மறுபடியும் சாய்ஸ் உம்முடையது. நான் மகனா இருந்தேன், மகனுக்குரியதை நான் பெற்றுக்கொண்டேன், ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்ப நான் மனதிற்கு வந்திருக்கிறேன், ஆனா மகனா இல்ல, வேலைக்காரனா இருக்கும்படி வந்திருக்கிறேன். சாய்ஸ் உங்களுடைய கருத்து. அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறோம், அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 15:21 வாசிக்கும் போது வாசிக்கிறோம் 15:21 அங்கே லூக்கா 15:21 வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 15:21 ஒரு அற்புதமான வார்த்தையை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 15:21 வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று என்ன செய்தான் சொன்னான். 19ஆம் வசனத்துல அவன் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறான், கூலிக்காரனா என்னை வையும். அப்படின்னு என்ன தெரியுமா, கூலிக்காரன், வேலைக்காரன், அடிமைகள், இந்த 3 பேரு அங்க இருக்கிறார்கள். கூலிக்காரன்னா காலையில வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் திரும்பி போயிடும். வேலைக்காரன் என்றால் பர்மனண்டா அவங்கிட்ட வரும், அவன் வெளியே போயிருக்கும். அடிமை மட்டும் தான் கூட இருக்கும். இந்த இளைய மகன் என்ன சொல்றான், நான் உடைய சமூகத்துல மகனா இருந்தேன், நான் தூரம் போயிட்டேன், பாவம் செய்துட்டேன், நான் உணர்ந்துட்டேன், இப்ப நான் மகனாவதற்கு நான் என்ன கிடையாது, தகுதி இல்லை. கூலிக்காரனா எங்க அப்பா முகத்தை பார்த்துட்டு டெய்லி பார்த்துட்டு நான் போயிடப்பா, எனக்கு ஏதாவது ஒரு கூலிக்காரனுடைய அந்தஸ்தை தாங்க அப்படின்னு. இப்போ தகப்பனுடைய சாய்ஸ், அவனை கூலிக்காரனா வைக்கிறதா இல்ல வேலைக்காரனா வைக்கிறதா, அவன் அடிமையாக இருக்கும்படி செய்கிறது. ஆனா தகப்பன் மனதிற்கும் உள்ளவன், அல்லேலூயா, அன்புள்ளவன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே என்ன செய்தாரு, மனுஷகுமார் இந்த பூமிக்கு என்ன செய்தாரு, அங்கே வந்தார் என்று லூக்கா 19:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார். அந்த தகப்பன் என்ன தெரியுமா செய்தான், ஆச்சரியமா அவன் சொல்லல, அவனுடைய கரத்துல முத்தை மோதிரத்தை அவன் போட்டான் என்று பார்க்க. இந்த மோதிரம் என்று சொல்லும் போது என்ன தெரியுமா, அதான் அத்தாட்சி. மோதிரம் என்று சொல்லும் போது யூதருடைய கரங்களிலே அது ஒரு முத்திரை மோதிரம் தான். அத்தன்டிக்கான என்ன சொல்றதுன்னா அப்ரிசியேஷன், அக்செப்டன்ஸ் என்று சொல்வார்கள். அதிகாரப்பூர்வமா இவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அவனுக்கு விரல்களிலே மோதிரத்தை கொடுத்து அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் தகப்பன் சொல்வது என்ன தெரியுமா, இவன் மரித்து போனான், மறுபடியும் என்ன செய்திருக்கிறான், உயிர்ந்தெழுந்து வந்திருக்கிறான். அப்போ இந்த சாய்ஸை பாருங்க, அற்புதம். மறுபடியுமா தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் வேதத்துல வாசிக்கிறோம், நாமோ ஒரு முறை கீழ்ப்படியாமல் இருந்து நம்முடைய தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து அவர்கிட்ட நாம் விலகி வந்து இப்போ நமக்கு இன்னொரு தகப்பனை நாம் ஏற்றுக்கொண்டோம். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவருடைய இந்த உலகத்துல எல்லாருமே நாம் பிசாசின் பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்துல வாசிக்கிற பாருங்க, 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். யோவான் 8:14 அங்க வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு
யோவான் 8:14. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. அப்போ அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்கே இருந்து வந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பாருங்க. 8:44 வாசிங்க. 8:44 யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே என்ன செய்தவர்கள்? உண்டானவர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அப்ப நாம யாருடைய பிள்ளைகள்? தெளிவா சொன்னாம யாரா இருந்தோம்? பிசாசனுடைய பிள்ளைகள். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிள்ளைகளாக இருந்துட்டோம். இப்ப சாய்ஸ் வந்து ஆண்டவருடையது. அவர் விரும்பி நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய தகப்பன் ஸ்தானத்தை நமக்கு திரும்ப தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க, என்ன அற்புதம் பாருங்க. அவர் சொல்றார், நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். உங்கள் தகப்பன் ஆதி முதல் பாவம் செய்கிறது, ஆனா நான் மேல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த அற்புதமான அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர் 15 அந்த லூக்கா 15:24 வாசிக்கும் போது அவர் சொல்றார் பாருங்க, என் குமாரன் இவன் திரும்ப வந்தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் கூலிக்காரன் சொல்றான். அவன் தகப்பனுடைய பாதப்படியில விழுந்து அழுது அவன் சொல்றான், உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய கூலிக்காரன் உம்முடைய கூலிக்காரராய் என்னை வைகள் என்று சொல்லும் போது அந்த தகப்பன் அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்று பார்க்கிறோம். 15:21 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. 24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்போ ஒரு தகப்பனுடைய இருதயத்துல நாம் எவ்வளவு தூரம் போனாலும் இவன் திரும்ப வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த அற்புதமான ஒரு தகப்பனை நீங்கள் நான் பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிற தகப்பன், உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிற தகப்பன். உங்களுக்கு வந்தால் நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு புத்திர சுகாரத்தை தந்து தனக்குரிய யாவற்றையும் உங்களுக்கு தர விரும்புகிற ஒரு தகப்பன் உண்டு. உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு பரமபிதா உண்டு. இந்த உலகத்துல நம் மாம்சத்தின் பிரகாரம் நமக்கு தகப்பன் இருந்தாலும் அதை காட்டில் நம்மை நேசிக்கிற மன்னிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. வேதத்துல வாசிக்கும் பொழுது அதை எப்படி செய்கிறாரா? ரோமர் 8:15 வாசிக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. லீகலா நாம மறுபடியும் நாம் அவருடைய கையை விட்டு போகாதபடி புத்திர சுவிகாரத்தினாலே நம்மை அவர் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க, நீ அவரை ஏற்றுக்கொள்ளல, நீ அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளல, நீ அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. வேதம் சொல்லுகிறது, நீ விரும்பி அவருடைய சமூகத்துல வந்து, ஐயா என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான், எனக்கு பெருமை தான், என்னுடைய சுயாதீனத்தின்படி என் சிந்தனைப்படி நடக்கிறவன் தான், ஆனாலும் நான் கெட்டு போயிட்டேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொன்னாலுமே உன்னை அவர் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அதை புரிஞ்சு கொள்ளணும். நீ அப்பா பிதாவே ஏசப்பான்னு சொன்னா அவனை ஏற்றுக்கிட்டாருன்னு, உன் சுவாபம் மாறணும், உன் சிந்தம் மாறணும், உனக்கு தாழ்மா வரணும். இதை என்னுடைய அடிப்படையில் அவருக்கு இறக்க வரணும். இறக்க வந்து அவர் லீகலைஸா அவனை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா உன்னை இன்னொருத்தர்கிட்ட வாங்கணும். நாமெல்லாம் பிசாசு கிட்ட இருந்தோம். இப்ப நான் வந்து எப்பா ஏசப்பான்னு சொன்னா பிசாசு சொல்லுவானே, நீ இது வரைக்கும் என் பிள்ளையா இருந்தே, திடீர்னு உனக்கு என்னையா இன்னொரு தகவல் வந்துட்டான் அப்படின்னு கேட்டக்கூடாது. அப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்வதற்கு, அவனுக்கு தான் ஒரு தகப்பன் என்ற ஒரு அந்தஸ்தை தருவதற்கு அதற்கேற்ற ஒரு லீகலைஸ் சட்டப்பூர்வமான ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் புத்திர சுவீகாரம் என்று பார்க்கிறோம்.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதுல இன்னும் கொஞ்சமாக கலாத்தியர் 4:6 வாசிக்கும் போது அங்க அவர் சொல்றாரு பாருங்க, இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தமது குமாரனுடைய ஆவியை என்ன செய்தாலும் உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஏன் அதை செஞ்சார்னா, இந்த குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்தாதான். அதாவது ஆவி என்று சொல்லுவது குமாரன் நமக்காய் செய்த எல்லாவற்றையும் விசுவாசிக்கும் போது அதை முத்திரை போடுகிற ஒரு தன்மை தான் இந்த வேதத்துல வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தராகிய ரோமர்கள் நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அதை குறித்து ஆவியானவர் அங்க இன்னும் கொஞ்சம் அவருடைய அன்பு, கிறிஸ்துனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது மூலமாக பரிசுத்த ஆவியினால நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிற. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த, அந்த கிறிஸ்துவுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அந்த நமக்காக விலைக்கிரயம் கொடுத்து அந்த விலைக்கிரயத்தின் மூலமாக உன்னை அவர் தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தை உனக்கு எனக்கு அவர் தந்திருக்கிறார். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் மூலமாக அவர் உன்னையும் என்னையும் அவர் தகப்பன் என்ற ஸ்தானத்தை தந்தார். இது உன்னுடைய சாய்ஸ் கிடையாது. எல்லாம் நினைக்கிறாங்க இயேசு ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு. அப்படி இல்லை, அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளணும், அதை லீகலைஸ் பண்ணணும். அவர் லீகலைஸ் பண்ணணும், அதை அவரு சட்டப்பூர்வமா இதை செயல்படுத்தணும். நீ ஏற்கனவே உனக்கு விசுவாசத்தை ஒரு தகப்பன் இருக்கிறார். கீழ்ப்படியாமையினால நாமெல்லாம் வழி விலகி போய் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினால அவர் நம்மை தன்னுடைய சொந்த குமாரனா ஏற்றுக்கொண்டு அந்த தகப்புடைய பேரை மாற்றணும்னா அது அவரை பரிகாரம் செய்ததன் மூலமா அதை செய்கிறதை பார்க்கிறோம். தம்முடைய குமாரனாக இருக்க இயேசு கிறிஸ்து அனுப்பி தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்மை அவர் மீட்டெடுத்தார். அந்த ரத்தத்திற்கு தான் பிசாசு பயந்து அவன் தன்னுடைய கரத்தில் இருக்கிற நம்மை அவன் விடுவித்து விட்டார். நாம் இப்போது ஆண்டுகிட்ட வந்துட்டோம். இப்போது அவர் நமக்கு பரமபிதாவா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தகப்பன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். உனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். கவலைப்படாதே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே. இந்த உலகமே நிலைமாறி போனாலும் உன்னை தன்னுடைய புத்திர சுவீகாரத்தினுடைய ஆவிக்குரிய உலக பிரகாரமான சட்ட திட்டங்களின்படி அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி உன்னை ஏற்றுக்கொண்டு நீ அவரை தகப்பன் என்று கூப்பிடுவதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால நீ எதை குறித்து கவலைப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நாம் பயப்படுவதாக. அதனால இன்றைக்கு இந்த மே மாதத்திலும் கூட வந்திருக்கிறோம். நாம் இனி வருகின்ற வாரங்களிலே இந்த காரியங்களை நாம் தியானிப்போம். இது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இதை இப்படி சிந்திப்போது. என்ன அப்படின்னா, சாய்ஸ் இஸ் அப் டு ஹிம். நான் தேவனை பிதா என்று கூப்பிடணும்னா என் விருப்பம் இல்லை, அவர் முதலாவது விருப்பப்பட்டு என்னை அங்கீகரிச்சாதான் அவரை நான் பிதான்னு கூப்பிட முடியும், தகப்பன்னு கூப்பிட முடியும். அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தாதான் அவர் எனக்கு இருக்கிறாரு, என் தேவைகளை அறிந்திருக்கிறாரு, என்னை நடத்துவார் என்ற விசுவாசம். அவர் உன்னை தன்னுடைய பிள்ளையாய் அங்கீகரித்து அவரை தகப்பன் என்று கூப்பிடுவதற்கு அனுமதி அளித்து அதற்கான காரியங்கள் எல்லாம் உனக்குள்ள செய்திருப்பார் என்றால் உனக்குள்ள விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும், தைரியம் வரும். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, என்னை அறிந்திருக்கிற தகப்பன் உண்டு, என் சூழ்நிலையை புரிந்திருக்கிற தகப்பன் உண்டு, என் பிரச்சனைகளை அறிந்திருக்கிற தேவன் உண்டு என்று நீ சொல்லி இந்த உலகத்தில் நீ தைரியமாய் நடக்க முடியும், தைரியமாய் நடக்க முடியும். அந்த உபாகமம் 1:31 வாசிக்கும் போது ஒரு அற்புதமான வசனத்தை வாசிக்கிற ஒரு தகப்பன் ஒரு மனிதன் பிள்ளையை சுமக்கிறது போல உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை இத்தனை நாட்கள் என்ன செய்தார்கள்,
சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த வசனத்தை வாசிங்க. உபாகம் 1:31 வாசிக்கிறோம். உபாகம் 1:31 வாசிக்கும் போது அங்கே மோசே தன்னுடைய தேவனை குறித்து அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அங்கே எப்படி என்று அவன் போவதற்கு போது 1:31 வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் என்று சொல்லும் போது அந்த மனிதன் யாரு? ஒரு தகப்பன் தான் யார் சுமக்க முடியும்? பிள்ளையை சுமக்க முடியும். இங்க ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. ஒரு தகப்பன் நமக்கு சட்டப்பூர்வமா இந்த உலகத்தில் உள்ள தகப்பன் 40 வருஷம் நம்ம என்ன செய்ய முடியாது? சுமக்க விட முடியும். ஒரு காலத்துல சளிப்பு வந்துடும், ஏண்டா நீ உன் காரியத்தை பார்த்துட்டு போடா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். ஆனா இவர் சொன்னாரு, நான் அப்படி இல்லப்பா, 40 வருஷம் நான் உங்களை என்ன செய்தேன்? சுமந்து வந்தேன். 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இதுக்கு இன்னொரு டெபினேஷனை கொடுக்கிறார். இதே உபாகமும் 29:5 ஆண்டவரே இதற்கு ஒரு டெபினேஷன் அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 29:5 வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை என்ன செய்தேன்? உங்களை வனாந்தரத்தில் என்ன செய்தேன்? நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழசாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. பழசா என்ன செய்ய போகல இல்ல, உங்கள் கால்கள் என்ன செய்யல? வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா? இந்த உலகத்தகப்பன் மாதிரி கொஞ்ச நேரம் தூக்கி தோல்ல சுமப்பாங்க. அப்புறம் மகனே நீ நடராப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்னு சொல்லி நடக்க விடுவாங்க. இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் 40 வருஷம் சுமந்து வந்ததை நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னா, அதுல அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வஸ்திரம் பழசாக போகவில்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் என்ன செய்யல. அது அப்படியே இதை உணர்ந்தவங்க 3 பேர் தான். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர்ல தேவன் தங்களை சுமக்கிறார். எங்களை அறியவில்லை, நாங்கள் உங்களை அறிந்திருக்கிறோம், நீர் எங்களை அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து நடச்சுங்கள். இதை செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தைரியமும் சமாதானமும், ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படிதான் நீர் அவர்களை தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை, அவர்கள் தகப்பன் என்கிற கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தினை தந்திருக்கு என்பது உணர்ந்து உமக்கோட பகிர்ந்து கழிக்குற அவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்கள் நக்கிரமங்கள்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணை அழிவுக்கு விளக்கி விட்டு, கிருபையினால் இரக்கத்தால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகுக்கு சமானமா என் வயதை திரும்ப வாழவது போனார்கள். ஆமென். இயேசுவை சீக்கிரமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இப்போது சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.